கொஞ்சம் தான் காட்டுறேன், இன்னும் நிறையா இருக்கு. இன்னும் 10 நாள் இருக்குல்ல, மிச்சத்தையும் காட்டுவேன். ஒன்னு ரோடு ஷோ காட்டுறேன்னு நினைக்கிறியாடா? நூலை எடுக்கிறோம்னா நீ பருத்தில இருந்தாடா என் உடம்பு இருந்தவரை நூல் நினைச்சுக்கிட்டு இருந்த பாரு. கண்ணுக்கே தெரியாம அழிச்சு விட்டாங்கடா நம்மள. ஏற்றுமதி செய்யறா வாழை நார், வாழையிலிருந்து தட்டுடா தம்பி, தட்டு சாப்பிடுற தட்டு ரொம்ப சுகாதாரமானது. வாழை இலையில சாப்பிடு, தட்டில் சாப்பிடு, பாக்கு மட்டையில் சாப்பிடு, கரும்பு தட்டில் சாப்பிடு. இதுலேருந்து சட்டை தயாரிக்கிறேன் நூலில். எனக்கு விருதுநகரில் ஒரு அப்பா சட்டையும் என் மனைவி கையலுக்கு ஒரு சேலையும் கொடுத்தாரு. வச்சிருக்கேன் நான் போடாமல், ஏன்னா நீ நம்ப மாட்டாயின்னு வச்சிருக்கேன். ஒரு நாள் காட்டு. இதுலேருந்து பை தயாரிக்கிறேன், உனக்கு ஸ்டைலாக நீ பிடிச்சிட்டு போகலாம். எப்படி இருக்கு பாரு பை. இந்த வாழை பொருள்கள் எல்லாம் மருதம் அங்காடின்னு திறப்பேன். நீ இருக்கிற இடங்கள்ல பாளையங்கோட்டையில், அம்பாசமுத்திரத்தில், திருநெல்வேலியில் திறப்பேன். இந்த நிலமும் வளமும் சார்ந்த வர பொருள்களில் இந்த மருதத்தில் என்னென்ன கிடைக்கும், கிழங்கு, இது காய்கறி, வெண்டைக்காய், கத்தரிக்காய், இது எல்லாம் இங்கே விற்றுருவேன். முல்லை அங்காடின்னு திறப்பேன். ஆடு சார்ந்து, மாடு சார்ந்து, பால், நெய், தயிர், கறி, முட்டை எல்லாம் முல்லை அங்காடியில் கிடைக்கும். எப்படி கடை இருக்குன்னு பாரு நம்ம கடை. இங்கே நீ பல ஆயிரம் பேர் வேலை செய்யலாம்டா. இங்கே படித்தவனுக்கு வேலை கொடுப்பேன்டா. வாழை சார்ந்து அடுத்து யார் வர்றா? தென்னை வராரு. வாழை சார்ந்த பொருட்களை ஒரு தடவை பார்த்துக்கடா என் உடன் பிறந்தவனே. இது எல்லாம் நம்ம தயாரிக்கிறோம். அடுத்து போங்க, தென்னை. தென்னையிலிருந்து என்னென்ன கொண்டு வரோம்னு பாரு. மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள், தென்னை சார்ந்த தொழிற்சாலை. நீ நெஞ்ச வச்சுக்கிட்டுலாம் ஏற வேண்டாம். எப்படி போற பாரு. டே பாரா, இப்படி சுவிட்ச தட்டின இந்த மரத்துக்கு போகும், இப்படி தட்டின இப்படி போகும். எல்லாருக்கும் சார்ந்த வேலை இருக்கு பாரு. இளநீ போகுது, இளநீருக்கு போகுது. எப்படி பண்ணுது பாரு, எப்படி வெட்டுது பாரு தம்பி. அழகா வெட்டிடா, செதிக்கு ஒரு போத்தல் மாதிரி அது மாதிரி ஆக்கி குடுவ மாதிரி அப்படியே உள்ள அப்படியே கொண்டு போய் பதப்படுத்திடுது. பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு பாரு. இப்படியே போய் இது என்ன பண்ணுறோம், பருவத்துக்கு பயன்படுத்துகிறோம். மீதி எல்லா காலங்களும் என்ன பண்ணுறோம், குளிரூட்டப்பட்ட சேமிப்பு கிடங்களை வச்சு அரசு முத்திரையோடு வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறோம். நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். எப்போ வேணாலும் உனக்கு தரமான இளநீர் உனக்கு கிடைச்சிடும். இப்போ இது என்ன பண்ணா, தென்னம்பால். என்ன தென்னம்பால் உனக்கு தெரியும்? கல். கல் சீமை சரக்க மூடுறோம், இதை திறக்கிறோம். இது என்ன நாடு தெரியுதாடா? இவன் யாருன்னு தெரியுதா? தாய்லாந்து. இவன் கல் மட்டும் இறக்கிறாடா உடன் பிறந்தவனே. தென்னையிலிருந்து பதனியும் இறக்கி கருப்பட்டி செய்யறான். அப்ப நான் என்ன சொல்றேன், அண்ணே எப்படி உனக்கு கருப்பட்டி அவ்வளோ எல்லா நாளும் கிடைக்காது இல்லைண்ணே. இந்த பதநீர் 3 மாசம் தானே இருக்கும். இந்த தான் தென்னை இருக்கேன், நான் தான் 3 ஆண்டுகளை வர தென்னை நாடகங்களை வளர்த்துருவேன். அதுல இருந்து கல் எடுத்துக்கிருவேன், பதநீர் எடுத்துக்கிருவேன். புரியுதா? மறுபடி பருவத்தில் காய்ச்சிற வெள்ளத்தை சேமிச்சு வச்சு உனக்கு எந்த காலத்திலையும் கிடைக்கிற மாதிரி நான் செஞ்சிருவேன். அவன் எப்படி கட்டுறான் பாரு தாய்லாந்துல. எந்தெந்த நாட்டில் இந்த முறைகள் சிறப்பா இருக்கோ அதை நம்ம பின்பற்றிக்கிறோம். நம்ம கலை மாதிரி மாற்றோம், அவன் குடும்ப மாதிரி ஒன்று மாற்றான். இது நம்ம கல்லு தான். இது தென்னம்பால். அதை கல்லுன்னு சொல்லக்கூடாது, தென்னம்பால். தென்னம்பால் என்னது? மூலிகை சாறு. தேங்காயை எடுத்துக்கிட்டு நீ ஒன்று இப்படி குத்தி அப்படி குத்தியெல்லாம் உரிக்க வேண்டியதெல்லாம். நீ சுச்சா போட்டு நில்லு, அது உரிச்சு தரும். எப்படி வெட்டுது பாரு. நீ பார்த்துக்கிட்டு இருந்தா போதும், அது வேலை செய்யும். விளங்குத? நீ இப்படி கடப்பாறை இப்படி மல்லாத்தி போட்டு இப்படி குத்தி அப்படி அது செய்ய, நீ கூட இரு. எப்படி உரிச்சு அனுப்புது பாரு. தேங்காய் பால் தயாரிக்க அனுப்புது. தேங்காய் பால் தயாரிக்க, தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிறோம், தேங்காய் மிட்டாய் தயாரிக்கிறோம், எல்லாம் தயாரிக்கிறோம். ஒரே தொழிற்சாலைக்கு மல்டி 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 சிறு சிறு இண்டஸ்ட்ரியா பிரிச்சுக்கிறோம். தேங்காய் பால் தயாரிச்சு
அடைச்சி விற்கிது. பதப்படுத்தி குளிரூட்டப்பட்ட அறையில் வச்சு எப்போ வேணாலும் உனக்கு கிடைக்கும், கெட்டு போகாமல். அந்தந்த நேரத்தில் பயன்படுத்த உனக்கு வேற மாநிலத்துக்கு உலக நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும் நம்ம அரசு. எப்படி அடைச்சி தரேன் பாருவானே பாரா. ஒரு போத்தல் அப்படி வாங்கி குடிச்சு நீ போயிட்டே இருக்கலாம். அங்கதான் அங்காடி வச்சிருவனே, மருதம் அங்காடியில் தென்னையிலிருந்து கருப்பட்டி. எப்படி இது நம்ம தயாரிக்கல, இது வர தாய்லாந்து தயாரிக்கிறான். அந்த பாலில் சுண்ணம்பத்தவன அதுவும் 10,000. நம்ம பனையிலிருந்து 50 வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். தென்னையிலிருந்து வருது, இந்த வருது பாரு. அவன் காய்ச்சிறான். எடுத்துட்டான் பாரு தென்னங்கருப்பட்டி. எப்படி இந்த அச்சை மாத்திடுறோம். இதை உலக நாடுகள் விரும்பல. அந்த வட்டமா சின்னதா இருக்கணும்ன்றான். அப்படி டக்குன்னு ஒரு காஃபியில் போட்டு கலக்க அப்படி கேட்குறான். இதை உடச்சி கிடைச்சலாம் கஷ்டம்னுன்றான். எனக்கு ஒன்றும் இல்லையே, அச்சை மாத்திர போறேன், தட்ஸ் ஆல், அவ்வளோதானே. இந்த வர நம்ம அக்கா தங்கச்சி எடுத்து வைக்கிறதுக்கு எதுக்குடா எஜுகேஷன் பாரா. பாளையங்கோட்டில் நம்ம அக்கா தங்கச்சி அத்தனை பேருக்கு அரசாங்க வேலை இருக்குடா. இங்க மிட்டாய் தயாரிக்கிறோம்டா, தேங்காய் மிட்டாய். எதையும் கலக்கல, பால்ல இருந்து மிட்டாய், தேங்காய் மிட்டாய். கொட்டாச்சிக்கு பெரிய மதிப்பு இருக்குடா தம்பி. தேங்காய் கொட்டாச்சி இருக்குல்ல, அதுல இருந்து நிறைய பொருள்களை தயாரிக்கிறான். அகப்பை தயாரிக்கிறான், தேநீர் குடிக்கிற கப்பு தயாரிக்கிறான், குவளை. இந்த வாரம் அச்சை பிடி கேட்கிறான். தேங்காய் மிட்டாய் எதையுமே இந்த சதுர அச்சில் கேட்குறான். என்ன தயாரிக்கிறேன்? தேங்காய் எண்ணெய் இல்லைன்னே கேட்காத, நான் தர்றேன் உனக்கு தரமான எண்ணெய். பஞ்சம்னு ஒன்று இல்லடா, பசின்னு ஒன்று இல்லடா. இந்த பைந்தமிழன் ஆட்சியில் பஞ்சம்னு கிடையாது, பசின்னு கிடையாது. தேங்காய் எண்ணெயை ஊற்றி ஊற்றி உனக்கு இதே போத்தல்ல தர்றேன், இதே போத்தல்ல 2 லிட்டர் வேணும், இதை விட பெருசாக அடைச்சு தரேன். தேங்காய் நார்ப்பா, நார்ல இருந்து பாரு தேங்காய் நார் எடுத்துக்கிறோம். கவனிச்சுக்கப்பா, நாரை எடுத்துக்கிறோம். ஒரு இந்த வீணாக்களை நாரை எடுத்து அதே இண்டஸ்ட்ரிக்குள்ள பல பல பிரிவா இருக்கு. இப்படி போகுதுப்பா, போய் அந்த நூலாக்குது, நூலாக்கி இந்த மாதிரி கொண்டு வந்துடுது. கொண்டு வந்து இந்த துகளை உதுத்துட்டு, சக்கை இல்லாமல் துகளை உளுத்துட்டு தூய நீர் இது நூலை எடுத்துக்கிறது, தேங்காய் நூலை எடுத்துக்கிறது. பிரித்து பிரித்து உள்ள கொண்டு போகிறோம். போங்க போங்க. இப்போ நார் தயாரிக்கிற செக்ஷன் அதுக்குள்ளே வச்சிடறோம். இந்த மாதிரி சீட்டை போட்டு ஃபால் சீலிங்கை போட்டு மின்விசிறி அல்லது ஏசி போட்டுறோம் நம்ம பிள்ளைகளுக்கு. இப்போ நார் தயாரிக்கிறோம். இந்த நாரை நம்ம மண்ணுக்கு எவ்வளோ பயன்படுமோ வச்சுக்கிறோம். பிற மாநிலங்களுக்கு கேட்டால் ஏற்றுமதி செஞ்சிடும். அப்படி பேக் பண்ணி அந்நிய நாடுகளுக்கும் கப்பலில் அல்லது விண்ணூர்தியில் ஏற்றுமதி செய்கிறோம். இதை சந்தைப்படுத்த நம்ம பிள்ளைகளுக்கு எம்பிஏ, இந்த எம்எஸ்சி இதெல்லாம் படித்த பிள்ளைகளுக்கு, பிகாம் எம்காம் படித்த பிள்ளைகளுக்கு அந்த வேலையை கொடுத்துறோம். இதில் எத்தனை டன் நம்ம உற்பத்தி செஞ்சுருக்கோங்கிறது கணக்கெடுக்க சாஃப்ட்வேர் படித்த பிள்ளைகளுக்கு அங்கேயே அறை வச்சு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, சாஃப்ட்வேர் வெளிநாட்டு முதலாளி தான் கொடுக்கணும்ல, உன் சொந்த அண்ணனே வேலை தருவேன் நீங்கள். இப்போ கயிற்று கட்டில் தயாரிக்கிறேன். இந்த கயிற்று கட்டில் அமெரிக்காவில் ஒரு கட்டில் 1 லட்சம் ரூபா. 1 லட்சம் ரூபா அமெரிக்காவில் இந்த கட்டில், நார்கட்டில். இதை நான் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி என் தம்பி அனுப்பியிருந்தான். 66,000 2 லட்சம் வரை கைத்து கட்டில் விற்கப்படுது. இப்போ தெரியுதாடா சந்தை எங்கே இருக்குன்னு பாரு. போ, தென்னை ஓலை நம்ம தட்டி பின்னுறோம், இந்த கூரை போடுறோம் பந்தலுக்கு, கல்யாண பந்தலுக்கு. அது அந்த தட்டி பின்னுற செக்ஷன் தனி. தேங்காய் மட்டைகள் செய்த கைவினை பொருள்கள். கொட்டாச்சின்னு நினைச்சிடாதா தம்பி. போங்க.
இதெல்லாம் தேங்காய் கொட்டாச்சியில் செஞ்சதுப்பா. இந்த 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 இதெல்லாம் பாரு, எப்படி விளக்கேற்றுறது, இந்த காசு போட்டு வைக்கிறது, பேனா வைக்கிற குடுவை, அதெல்லாம் இருக்குல்ல, தேங்காய் இந்த தென்னை இதில் பண்ணது. இது தென்னை ஓலையில் செய்த துடப்பம். உனக்கு தெரியும் விளக்கமாறுன்னு சொல்கிறோம், அது பெரிய சந்தானம். இப்போ நம்ம அதை செய்யலை. சீனாவில் இருந்த பிளாஸ்டிக் குச்சியை கக்குசு குச்சுலாம் கழுவ வச்சுக்கிறோம். தொடப்பம்லாம் இல்லை. நம்ம மறுபடியும் விளக்கமாற சந்தைப்படுத்துகிறோம். நம்ம படிக்காத நம்ம அக்கா தங்கச்சியில் மாற அந்த தட்டியை கிழிச்சு கிழிச்சு கட்டான்றோம். இண்டஸ்ட்ரி பாரு, தொடப்பம் கட்டிக்கிட்டு இருக்காங்க பாரு. காலையில் வர வேண்டியது, மதியம் வர வேலை செஞ்சு சம்பளத்தை வாங்கிட்டு போயிட வேண்டியது. எவ்வளோ பொருள்களை தயாரித்து அண்ணன் அடிக்கிருக்கேன்னு மட்டும் பாரு. கல் தனி, அது தனி, அது தனியாக கொண்டு போயிடுறோம். மருதம் அங்காடின்னு தென்னை பொருள்களெல்லாம் கொண்டு போயிடும். இவ்வளவு இருக்குடா பொருளாதாரம், பார்த்துக்க.